लोचन रघुपति चायन शतयोजन शतशतयोजन शरधि नियोजन வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல ஏசியா டாலஸ்ட் ஹனுமான் ஸ்டாச்சுவை தான் பார்க்க போறோம். இது எங்க அமைஞ்சிட்டு இருக்குன்னா பெங்களூர் சிட்டில ஹெச்பிஆர் லேஅவுட்ல தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மோனலித்திக் ஸ்டாச்சு, அதனாலதான் இது ஏசியா டாலஸ்ட். 72 feet டால்ல 480 டன் வெயிட்ல வந்து இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. நிஜமா பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருந்தது இந்த ஸ்டாச்சு. இது வந்து 2018ல பாத்தீங்கன்னா கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பெங்களூருக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பல காரணங்களால இது வந்து வேலைப்பாடுகள் எதுவும் பண்ணாம அப்படியே இருந்தது. இப்ப இந்த மாசம் ஜனவரி 20ஆம் தேதி தூக்கி நிறுத்தியிருக்காங்க அந்த பிரம்மாண்டமான ஸ்டாச்சுவை. இது பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. அவரு தோல்ல வந்து ராமனையும் லக்ஷ்மணையும் வச்சுட்டு அப்படி கம்பீரமா நின்றுட்டு இருக்காரு. அது அவ்வளவு சூப்பரா இருந்தது. வேலைப்பாடுகள் அப்படின்றது இன்னும் 1 வருடங்கள் நீடிக்குமாமா. இது வந்து ஓப்பன் மக்கள் பார்வைக்கு வர்றதுக்கு. ஸோ நிறைய ஷேப்பிங் ஒர்க்கு, அப்புறம் வந்து இதை கம்ப்ளீட்டா நிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் அவர் கடா வந்து கையில வச்சிருப்பாரு இல்லையா, அதோட வேலைப்பாடு எல்லாமே வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிஜமா சூப்பரா இருந்து பாக்குறதுக்கு. நான் வந்து நிறைய டைம் இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அயோத்தியா கோதண்ட ராமசுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் அந்த கோயில்ல அவங்கதான் வந்து இதை இன்ஸ்டால் பண்றாங்க. இது வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு கோயில் ஆக்சுவலி. இந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு. ஆக்சுவலி ஒரு 6-7 கோயில் ஒரே ஸ்பாட்ல அமைஞ்சிட்டு இருக்கும். எஸ்பெஷலி இது இந்த அயோத்தியா கோதண்ட ராமசுவாமி டெம்பிள் பக்கத்துல வந்து இஸ்கான் டெம்பிள் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு அம்மன் கோயில், அதுக்கப்புறம் நிறைய கோயில் பக்கத்துல இன்னும் ஒரு சில கோயில்கள் இருக்கு. ஸோ நீங்க போனீங்கன்னா ஒரு டெம்பிள் ஒரு குரூப் ஆஃப் டெம்பிளை வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியும். அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கடாய் அதுவே வந்து பிரம்மாண்டமா இருக்க போகுது. அது நீங்க இப்ப பார்த்தா தெரியும், அந்த சைட்ல வச்சிருக்காங்க. இதோட வேலைப்பாடுகளும் கூடிய விரைவில் நடந்து எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் இந்த இயர் எண்ட்ல வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ பதில சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.